திருப்பதி வெங்கடாசல பெருமாளுக்கு சொந்தமான மலையே கிடையாது. ஆமாங்க, இப்ப அவர் இருக்க திருப்பதி மலை வராக மலைன்னு சொல்லப்பட்டுச்சு. விஷ்ணு பகவான் வராகமூர்த்தியா அவதாரம் எடுத்து கொடிய அரக்கர்களோட பிடியிலிருந்து பூமியை ஆழ்கடல்ல இருந்து மீட்டு உயிர்களை காப்பாத்தினாரு. இதை பார்த்த எல்லா தேவர்களும் ஒன்று சேர்ந்து பூமியில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்காம இருக்கவும், பூமியில உள்ள உயிர்கள் பாதுகாப்பா இருக்கவும் வராகமூர்த்திய பூமியிலே தங்கும்படி கேட்டுக்கிட்டாங்க. வராகமூர்த்தியும் அவங்களோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு ஒரு மலை மேல தங்கினாரு. அந்த மலை தான் வராகசேஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுற திருப்பதி மலை. அதுக்கு பிறகு லக்ஷ்மி தேவியை தேடி விஷ்ணு பகவான் வெங்கடாச்சல பெருமாளா அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தப்போ அவர் முதல்ல பார்த்த இடம் தான் திருப்பதி மலை. அப்போ வெங்கடாச்சல பெருமாள் அங்கிருந்த வராகமூர்த்தி கிட்ட போய் தன்னோட சோகமான கதையை சொல்லி இந்த மலை மேலே தங்கிக்க அனுமதி கேட்டார். வராகமூர்த்தியோ நீங்க இங்க தங்கணும்னா எனக்கு காணிக்கை கொடுக்கணும்னு கேட்க, வெங்கடாச்சல பெருமாள் நான் லக்ஷ்மி தேவியை தொலைச்சிட்டேன், என்கிட்ட காணிக்கை எதுவும் இல்லை, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தர்றேன். அதாவது திருப்பதி மலைக்கு என்னை தரிசிக்க வர்ற பக்தர்கள் முதல்ல வராகமூர்த்தியான உங்களை தரிசித்த பிறகுதான் என்னை பார்ப்பாங்கன்னு வாக்கு கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு வெங்கடாச்சல பெருமாள் திருப்பதி மலை மேல நிரந்தரமா குடியிருந்தார். திருமலையோட வடக்கு பகுதியில தான் வராகமூர்த்தி சன்னதி இருக்கு. இந்த வராகமூர்த்தியை வணங்கிட்டு வந்தாதான் திருப்பதிக்கு போன முழு யாத்திரை பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். மேலும் நிறைய தகவல்களுக்கு ஸ்டோரி ஹப் தமிழை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அனைவருக்கும் வணக்கம்.